வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம். இன்றைய காலை பொழுதை அலங்கரிக்க வருகிறது கௌரி ஆன்மீக சேனலின் பஞ்சாங்க பலன்கள். இன்றைய பஞ்சாங்க பலன்களை பார்த்துடுவோம். நிகழும் ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 32ஆம் நாள் திங்கள் வாசரம் பஞ்சமி திதி, சித்திரை நட்சத்திரம், சுபம் யோகம், பாலவ கரணம், பிரபலாரிஷ்டம், அமிர்தாதி யோகம் இணைந்த இந்நாள் மிகவும் சுபமான நாள் அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் அசுப நாள் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. மொத்தத்தில் ஓர் மத்தியமமான நாள் இன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பஞ்சமி திதி இன்று இடம்பெறுவதால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். மிக சுபமான நாள் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை, ஓரளவு இன்று நல்ல நாள், பஞ்சமி திதி இடம்பெறக்கூடியதனால் இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பான பலன் நடக்கக்கூடிய ராசிகளை தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு எந்தெந்த ராசிகள் ஒரு சிறப்பான பலனை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல முதல் ராசியாக சிம்ம ராசிக்காரர்களை பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் செய்பவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த தொகை கட்டாயம் கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்லாது தாயார் அல்லது மாமியார் வழியில் குடும்பத்தில் மகிழ்வும் சந்தோஷமும் பொருளாதாரமும் கிடைக்க உள்ள ஒரு சுப நாளாக அமைய போகிறது. சிம்மராசிக்காரர்களே, உங்களுக்கு சிலருக்கு மனைவி வழியில் பொருளாதார வரவு உண்டு. அத்தை, அக்கா இவர்கள் வழியில் பொருளாதார வரவு கிடைக்கப் போகிறது. வீடு புதிதாக வாங்கவோ அல்லது விற்கவோ அல்லது ஒத்தி பேசவோ இன்றைய நாள் உங்களுக்கு சுபத்துவம் வாய்ந்த நாளாக அமைய போகிறது. வண்டி வாகனம் வாங்கலாம், அதை பற்றி பேசுவதற்குண்டான நாள். விற்பனை செய்வதற்கோ அல்லது பழுது நீக்குவதற்கோ புதிய வாகனம் வாங்குவதற்கோ சிறப்பான ஒரு தருணத்தை இந்த நாள் ஏற்படுத்தி தருகிறது. அது மட்டுமல்லாது எதிரிகள் இன்று உங்களை பார்த்து ஒதுங்குவார்கள். திட்டமிட்ட வேலை இன்று நிறைவு பெறும். பல நாள் நீங்க திட்டம் போட்டு அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை இன்று கட்டாயம் உங்களுக்கு முடிந்துவிடும். அதேபோல் பிற்பகலுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய பெறுகிறது. சிம்ம ராசிக்கார நண்பர்களே, அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு கணவன் மனைவி உங்களுக்குள் ஓர் அந்யோன்யமும் அன்பும் பற்றும் பாசமும் இன்று பரஸ்பரமாக நிகழக்கூடிய நாளாக அமையும். நண்பர்கள் இடத்தில் உங்களுக்கு பாராட்டும் புகழும் உண்டு. அதேபோல் வீடு நீங்கள் வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது மாறுவதற்கோ இன்று முயற்சிகள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு சுபமாக கிடைக்கக்கூடிய தகவலோ செய்தியோ அல்லது நிலைப்பாடோ இன்று உங்களுக்கு வெற்றியாக அமையும். வண்டி வாகனம் சிலர் புக் செய்திருந்தால் அது இன்று வீடு தேடி
வரக்கூடிய அமைப்பை தருகிறது. திடீரென்று ஏதேனும் ஓர் அதிர்ஷ்ட தொகையோ அல்லது செய்தியோ இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. மகர ராசிக்கார நண்பர்கள் எப்பொழுதும் பொறுமைக்கு பெயர் போனவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறுமையே உங்களின் பெருமை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த நாள் உங்களுக்கு சுபத்துவமான நாளாக இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், முருகனை நீங்கள் நினைத்து வழிபாடு செய்துவிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்கள். அது வெற்றியை தரும். அடுத்து தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு பார்த்து விடுவோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கார அன்பர்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிகவும் மனமகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்துடனும் இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு, இப்படி சுபத்துவம் மிகுந்த சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இளைஞர்கள், இளைஞிகள் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதுவும் வீட்டை விட்டு வெளியேறி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு பெரும்பாலும் இந்த நாள் அமைத்து தருகிறது. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை பிரிவதற்குண்டான நாளாக இந்த நாள் அமைகிறது. அதாவது சுபத்துவமிக்க படிப்புக்காக வெளி மாநிலமோ வெளிநாடோ அனுப்புவதற்குண்டான வாய்ப்பு, வேலைக்காக இருக்கலாம், அல்லது விடுதியில் தங்கி படிப்பதற்காக இருக்கலாம், அல்லது நமது டூர் உல்லாச பயணம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இப்படி சுபத்துவம் மிகுந்த நன்மைக்காக பிரிய வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கலாம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு யாத்திரை, புனித பயணம், கோவில்களை நோக்கி காசி, ராமேஸ்வரம் இப்படி புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கு உண்டான ஒரு உகந்த நாளாக இது அமைகிறது. பயணத்தை மேற்கொள்வார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதற்கு சுபத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பித்து தருகிறது. மொத்தத்தில் மனமகிழ்ச்சியும் ஆனந்தத்தோடும் இருப்பீர்கள். குறிப்பாக பூர்வீகம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ செயல்பாடுகளோ செய்வதற்குண்டான நிலையை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் வேலைப்பாடுகள் செய்வதற்கு நெடுநாளாக வேலையை துவங்கலாம் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். இந்த நாள் அதற்கு சப்போர்ட் செய்கிறது. தாராளமாக துவங்குவீர்கள். ஒரு வேலி போடவோ அல்லது நிலத்தை சரிசமப்படுத்தவோ பராமரிப்பவோ அல்லது விலை பேசவோ அல்லது பூர்வீகத்தை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பக்கத்து நிலத்தை வாங்குவதற்கோ இப்படி சுப விரயங்கள் பூர்வீக சொத்தை சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய நாள் இந்த நாள் சுபமான நாளாக அமைத்து தருகிறது. தனுசு ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று சுபமான நாளாக இந்த நாள் அமைய எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவரை வேண்டி வணங்கிக் கொண்டு மீண்டும் உங்கள் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.